Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஒரு சிலர் வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி தாவேக்காக்கு ஆதரவு தெரிவித்ததான் காரணம். இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பூத் நிர்வாகி என்ன சொல்ல விரும்புறீங்க? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். எந்த முடிவெடுத்தாலும் ஆதரவோ எதிர்ப்போ மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் உட்கார்ந்து கலந்து பேசி ஒருமித்த முடிவோடு எந்த முடிவு வேண்டாலும் எடுக்கலாம். அரசியலில் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கலாம், அதில் தவறில்லை. ஆதரவு எதிர்ப்பு என்கிற அந்த பேச்சுக்கு இடமில்லை. அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு கட்சிக்கு வரும். இப்பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியிலே இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். எனவே அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்ததை போல கட்சிகள் முடிவெடுக்கும். அதற்கான அந்த ஒரு காரணத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே என்னுடைய எண்ணம், எங்களுடைய இயக்கத்தை, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எந்த முடிவானாலும் உட்கார்ந்து கலந்து பேசி ஒத்த முடிவை எடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆலோசனை. எடுக்காம தலைமை சொல்றதை கேட்காம அவங்க தனியா போய் பிரிஞ்சு போய் ஆதரவு கொடுத்திருக்காங்க. கொரோனாவோட கட்டளை மீறி ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீங்க இந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்பே அல்லது பொதுச்செயலரை அணுகி பொதுச்செயலரோடு கலந்து பேசி இந்த ஒருமித்த முடிவை எடுத்திருக்க வேண்டும். அப்படி எடுக்காததுதான் இந்த ஒரு குறையாக என்னுடைய கண்டுக்கப்படுகிறது. அப்படி எடுத்திருக்க வேண்டும். கட்சிக்கு ஒரு பொதுச் செயலர் இருக்கிறார். அவர்தான் கட்சியை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தேர்தல் முடிந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து கலந்து பேசி நம்ம ஆளுங்கட்சி ஆளுகிற அந்த வாய்ப்பை நாம் இழந்துவிட்ட பிறகு ஆளப்போகிற கட்சிக்கு அல்லது ஆளுகிற கட்சிக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாமா, ஆதரவு கொடுத்தால் சரியாக இருக்குமா, அல்லது எந்த வகையிலே நாம் எப்படி எந்த நிபந்தனையோடு ஆதரவு கொடுப்பது, இல்லை ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமா என்பதெல்லாம் உட்கார்ந்து பேசி எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேலுமணி வந்து பாஜகவோட பின்புலமா செயல்படுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் இருக்கு. சில அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த பிளவுக்கு காரணம் பாஜகவோட பின்னால இருந்து ஏற்கிறாங்க அப்படிங்கிற நிச்சயமாக அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. பிஜேபி இதனுடைய பின்னணியிலே இருக்கிறார் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுபோல பிஜேபிக்கு ஏதோ நெருக்கமானவர் எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி என்பதையும் நான் மறுக்கிறேன். அப்பொழுது நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம் அல்லது கட்சியிலே கூட்டணி அமைக்கிற போது தலைவர்கள் சந்தித்துக் கொள்வது, கட்சியும் கலந்து பேசுவது அது ஒன்றும் தவறில்லை. எனவே அந்த ஒரு சார்போடு இருக்கிறார் அல்லது பாஜக கட்சி இதிலே சித்து விளையாட்டு விளையாடுகிறது என்பதெல்லாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு அந்த வேலையும் இல்லை. ஒரு மத்திய அரசியலே இருக்கிற ஒரு பிரதான கட்சி, ஒரு தேசிய கட்சி ஒரு மாநிலத்திலே அது போன்ற ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். அப்படி குற்றச்சாட்டாக சொல்லுவதை நான் ஏற்க மாட்டேன். அது உண்மையும் அல்ல. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.